अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாம் பாருன்னு சொன்ன பழமொழிகள் இருக்கு. அந்த பழமொழியை அனுசரித்ததுனால எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்குன்னு வாய்க்கும் கண்டீர் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரு. அதனால் எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும் விதி பகவத் சங்கல்பம் அவனுக்கு வாய்க்கும். இந்த சம்சார சாகரத்திலேருந்து விடுபட்டு மோட்சம் போகிறதுக்கு உண்டான உபாயத்தை அவன் கை கொள்ளுவன். அதனால் எல்லாரும் அதுக்கு தகுதியானவளானதுனால சுவாமி தேசிகன் வானுகப்பா மருளற்ற தேசிகர் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் இருளற்று இறையவர் இணையடி பூண்டிட எண்ணுதலால். அதனால் பெரிய உகப்பு, வானுகப்பு, மருளற்ற தேசிகர். இது தேசிகனுடைய சுக்தி. ஆச்சாரியாவை பற்றி சொல்கிறார். அது சாட்சாத் இந்த ஆச்சாரிய சார்பவனாக இருக்கக்கூடிய தேசிகனுக்கு அப்படியே அன்வர்த்தமாக. மருளற்ற தேசிகர், கொஞ்சம் கூட அவளுக்கு மருள் மயக்கு மரப்பு துயக்குலாம் இல்லாத ஆச்சாரியாள் இருக்காளே. வானுகப்பால் இந்த வையமெல்லாம் பெரிய ஒப்பு கொண்டான். ஆகாசத்தை போல ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே. எம்பெருமான இடத்துல நாம் எப்படி ஆசை கொள்ளணும், கைங்கரியம் பண்ணணும்னா பெரிதாக இருக்கணும் அந்த ஆசை. அது எப்படி அப்படின்னா அலைகடல் வண்ணர் பாலே. அவன் எப்படியோ அதை போல் நாமும் ஆசை கொள்ளணும். அவன் எப்படி அலைகடலை போல இருக்கக்கூடியவன், அலைகடலை போல ரொம்ப இதுவார். அதனால் நம்முடைய ஆசையும் அதுபோல் அலைகடல் போல் இருக்கணும். அலைக்கடலில் எவ்வளோ அலைகள் மேலே 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 வந்துட்டே இருக்குது, மறுபடியும் போயிட்டே இருக்குது. அதனால் ஒரு அலை வருது, கரையை தொடருது, திருப்பி போகிறது. அதுபோல் நாம் எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம், இந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படணும். அந்த கைங்கரியத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு அத்தோடு ஓஞ்சி போடக்கூடாது. மறுபடியும் அலை வந்துட்டே இருக்குது. ஒரு அலை வருது, கரையை தொடருது, மறுபடியும் போகிறது, உடனே இன்னொரு அலை அதை அடிச்சுட்டு வருது. ஆனால் மாதிரி தொடர்ச்சியாக பெருமாள் இடத்துல அவன் எப்படி அலைகடல் வண்ணராக இருக்கானோ, நம்ம அதுக்காக தானே படைச்சிருக்கான். அலைகடல் போல இறைக்கும் கரும் கடல் வண்ணன் ஆழ்வார் சொன்னார். உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம்னு. அந்த ரீதியில் அந்த அலைகடல் வண்ணனாக இருக்கானே, அவன் இறைக்கும் கருங்கடல் வண்ணனாக இருக்கானே, அவனுக்கு நாம் எப்படி ஆசை பண்ணணும், இந்த உற்சவம் பண்ணிடணும் அப்படின்னு மாத்திரம் நினச்சி அத்தோடு முடிச்சுடக்கூடாது. இன்றைக்கி சந்தியாவந்தனம் பண்ணணும்னு நினச்சி அத்தோடு முடிச்சுடக்கூடாது. சந்தியாவந்தனம்னா நித்திய கர்மா, நித்தியம் பண்ணணும். ஏதோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு இல்லை கொஞ்சம் விராமம் இருக்குது, அதனால் ஒரு 28 காயத்ரி பண்ணுவோம், போனால் போட்டோம் 10லேருந்து 28 அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை மேலே 28 நித்தியம் பண்ணுறதா இருக்கணும். அப்புறம் 3 வேளை பண்ணுறதா 28 காயத்ரி, மற்ற வேலையெல்லாம் 10 பண்ணிவிட்டு கார்த்தால மாத்திரம் அப்படி 3 வேளை, அப்புறம் 108 பண்ணுறதா. இப்படி மேலே 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 போயிட்டே இருக்கணும். அலை எப்படி வருதோ அதை போல். அதுதான் சாய்க்கிறார். ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே. அந்த இடத்துல பெருமாளை எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி நாம் ஆசை கொள்ளணும்னு அர்த்தம். சரி, ஏன்னா யார் எப்படி இருக்காளோ அப்படி தானே அவளுக்கு நாம் இது பண்ணுவோம். இப்போ சம்பந்தி ஆத்துக்காரா வரான்னா அவளுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தான் அவளுக்கு நாம் உபச்சாரமெல்லாம் பண்ணுவோம். அது கம்மியாக பண்ணுவோமா? அதனால தான் இந்த இடத்துல பெருமாளை சொன்னபடிக்கு நாம் ஆசை கொள்ளணும்னு சொல்லப்பட்டது. சரி, அதனால் இப்படி ஆசை கொண்டு பெருமாளுக்கு பண்ணணும். எல்லாரும் அந்த மாதிரி அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றவர்கள். எவ்வளோ நீச்சர்களாக இருந்தாலும் எம்மா பாவியராக இருந்தாலும் ஏற்றவர்கள்.
அதுதான் நேற்றே சுவாமி தேசிகன் உளதான வல்வினைக்கு உள்ளம் வெறுவி உலகளந்த வளர் தாமரையினை வன் சரணாக வரித்தவர் தாம் அப்படின்ற பாசுரத்தில் நாம் அனுபவித்தோம். அப்படி வரித்தவா, எம்பெருமானை வரித்தவா, அந்த திருவடி எப்படி நமக்கு ஒரு திருவடி அவனுடைய சொத்துன்னு காண்பிச்சது, இன்னொரு திருவடி மேலே 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 ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்றதுனால நம்ம தமன் மேலே கொண்டு போகிறதுல தமன் ரொம்ப உயர்ந்தவன். அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறது உத்து தமன், தரப்பிரத்தியம் தமப்பிரத்தியமாக இருக்குது. அதாவது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு சொல்கிறவங்களோ இல்லை அது. அதனால் அப்படி இருக்கக்கூடிய திருவடியே வன் சரணாக வரித்தவர் தாம். அப்படி வரிச்சிட்டா களைதான் என எழும் கண்மம் துறப்பர். களை போல அபிவிருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்தில் அதெல்லாம் நேற்றே பார்த்துட்டோம். அதனால் அந்த சரீரத்தினாலே பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் துறப்பர் அப்படின்னு சொல்லி துறந்திடணும். இளைதான் இலசக அப்படி ஏதாவது பண்ணுறதுல நம்முடைய மந்த புத்தி இருக்குதோ இல்லை, இந்த சரீரம் இன்னும் பூர்ணமாகலையே, சரீரம் விடச்சே, இந்த சரீரம் பாபகிருத்தமான சரீரம், இந்த சரீரத்தை விடச்சே தான் பெருமாள் ஷரீரபாத சமயே து கேவலம் மதியைவதயா அதி பிரபுத்தா மாமே வவலோகயன்னு அப்படின்னு சாய்க்கிறார் ரங்கநாதன். அத்தை பாஷ்யக்காரர் ஏடுபடுத்தியிருக்கார், சாய்ச்சிருக்கார் சரணாகத்தில். அதனால் அதி பிரபுத்தா உயர்ந்த ஞானமான ஆக்கிறேன் சரீர பார்த்த சமயத்து. நல் ஞானங்கள் மகான்கள்லாம் இருக்கா எத்தனையோ பேர் லோகத்தில். அவள்லாம் குடி கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த வடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடி கடவாதே வழி வருகின்ற தொண்டர் அப்படின்ற ரீதியில் அவளுடைய ஞானத்தினால பெருமாளுடைய கைங்கரியமாக இருக்கக்கூடிய நித்திய நைமித்திகாதி கைங்கரியங்கள், ஆக்ஞா அனுஜா கைங்கரியங்களை செவ்வனே பண்ணுறான். அவள் அந்த மகான்கள் எப்போவுமே பெருமாளை நினச்சிண்டே இருக்கா. அந்த மாதிரி இருக்கவா இருக்கா. ஆனால் சாதாரணப்பட்டவாளும் சரணாகதி பண்ணுறவோ இல்லை நம்ம போல் இருக்கவா, அவளுக்கெல்லாம் கூட அந்த பகவத் ஞானம் களைதான் என வேழும் கண்மன் துறப்பர் துறந்திடிலும் இளைதான். அந்த மாதிரி மந்த புத்தி இருந்ததுன்னா, மந்த புத்தினால் ஏதோ பின்னா காரியங்கள்லாம் பண்ணியிருந்தா கூட எங்கள் பிரான் அருள் தேனழுமே. அதனால் தேன் எப்படி அப்படி குத்தினா அப்படி தூக்கி விட்டால் தேன் அப்படியே ரவுண்டாக பரவும். அதே எண்ணெய் அது இது குத்தினா அது பாட்டுக்கு ஓடும். ஆனால் தேன் அப்படி இல்லை, குத்த குத்த அதே ரவுண்டாக பெருசாக பரவின்ட்டு இருக்கும். அதுபோல் நம்ம அப்படியே சுற்றி பெருமாள்னா அந்த அனுகிரகம் பண்ணி சுற்றி அனுகிரகம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம், எது எது நமக்கு சரியில்லையோ அந்தந்த இந்திரியங்களோ அஜ்ஞானமோ அதுவோ எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவனாக இருக்கான். அந்த சரி பண்ணுறது எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால் ஷரீரபாத சமயேது கேவலம் மதியைவதயா அதி பிரபுத்தா. அந்த சரீரம் விழற சமயத்தில் அதி பிரபுத்தனை ஆகிடுவான். அதுக்கு முன்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வருவான். அதுதான் பெரியாழ்வார் சொல்லச்சே, என்னால் எம்பெருமான் உந்தனக்கடியோமென் எழுத்து பட்ட அந்நாளே அடியோ உங்கள் அடிக்குடில் வீடு பெற்று இந்தது காண். எம்பெருமானே உன்னை உந்தனுக்கு அடியோம்னு எழுத்துப்பட்ட அந்நாளே, அன்னைக்கு சமைச்சுட்டாள் ஆழ்வார். இனிமேட்டு இது பகவானுடைய வஸ்து அப்படின்னு சமைச்சுட்டாலே எழுதிட்டாலே, அன்னைய தினத்துலேருந்து அடியோ உங்கள் அடிக்குடில் வீடு பெற்று இந்தது காண். குடிலடி. அதாவது அவள்லாம் எப்படி மாறுறான்னா, சரணாகதி பண்ணிட்டவாள்லாம் நேராக அப்படியே மாறிவிடுறான். நேற்று வரையில் விராத்திய நாஸ்திகனாக இருந்தான். இந்த மாதிரி சரணாகதி பண்ண உடனே கொஞ்ச நாள் அவன் எப்படி ஆறான்னா ஒரு பரமேகாந்தி மாதிரி வேஷத்தில் வந்துடுறான். அதாவது குடுமி எண்ணெய், பஞ்சகச்சம் எண்ணெய்,
12 திரவன் என்ன, அப்புறம் வந்து ஓடி ஆடி கைங்கரியங்கள்லாம் பண்ணுறது என்ன, பாகவதாள் இடத்துல வினயமாக இருக்கிறது என்ன, எல்லா பாகவதாளையும் கைகூப்பி மகான்களாக இருந்தால் சேவித்து, மகான்களாக இருந்தால் நடு ரோட்டில் பார்த்தாலே அப்படியே சேவிக்கணும். என்ன வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் பூஹின்னு இருக்குது. அந்த வைஷ்ணவன்னா மகான்கள் தான். அதனால் அப்படி இருக்கவாள் அப்படிலாம் சேவித்து, என்ன இவன் இப்படி ஆகிட்டானே, இவனுடைய பூர்வ அடிச்சுவடே இல்லாதபடி மாறிடுறான் அப்படின்னு சொல்கிறார் பெரியாழ்வார். அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று இந்ததுகான் அப்படின்னு. அதனால் அப்படி மாறுறான். அது சில வியக்தி விசேஷங்களுக்கு அப்படி மாறிண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகவத் ஸ்மரணம் எப்போவும் இருந்துட்டு, நான் எப்போவுமே பகவத் ஸ்மரணத்தை நினச்சிட்டு அப்படியே மோட்சத்துக்கு போகிறான். அப்போ கூட இங்கே பூர்ண ஞானம் வந்துடுத்துன்னு இல்லை. இவ்வளோ நீச்சனாக இருக்கிற நம்ம வந்து பெருமாள் அங்கீகாரம் பண்ணுறது இந்த நீச்சத்தன்மையோடு நம்ம மேலே ஏற்றின்னு போல. எப்படி இந்த சரீரம் விடுறதோ, பாபகிருத்தமான சரீரத்தை விட்டு தான் ஆத்மாவை மாத்திரம்தான் எப்படி கொண்டு போகிறானோ, அந்த ஆத்மாவை எப்போ கொண்டு போகிறானோ அந்த ஆத்மாவுக்கு உண்டான அந்த ஞானம், அது ஞான சங்கோச்சம் இல்லையே, அந்த சங்கோச்சத்தை போக்கடித்து அதிப்பிரபுத்தா அப்படின்னு அவன் வந்து நல்ல ஞானமான ஆக்கி தான் மேலே கொண்டு போகிறான். இது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் சுவாமி தேசிகன் அது ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கார். அதாவது கர்மேந்திரியங்கள் ஒடுங்கி ஞானேந்திரியங்களான கண்காதெல்லாம் போயிடுத்துனா ஒடுங்கி போனால் விட்டு கூட அப்புறம் மனோ இந்திரியம் இருக்குதே, அந்த மனோ இந்திரியம் உபரத்தி ஆகிறதுக்குள்ளேயும் அவனுக்கு இந்த தசையை அருளிடுறான். அதுக்கப்புறம் அவன் தூயவனாகி தான் அதுக்கப்புறம் மேலே போகிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதனால் எல்லாருக்கும் அதான் இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்புற சமயத்தில் இங்கே ஞானவானாவோ அஜ்ஞானியாவோ விராத்தியனாவோ அதுவாவோ இதுவோ எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பூர்ண ஞானம் வந்து தான் மேலே போகிறான் அந்த கடைசி சேர்த்து. ஆனால் அது தெரியுமா சுவாமி அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு பேச முடியல, கண்ணு கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட அதான் அருகில் இருந்தாருக்கு அது தெரியாது அப்படின்னு சொன்ன. அதாவது ஒரு பெரிய இதுவாகிட்டார், ஞானவான ஆகிட்டார், பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவாளுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு மாத்திரம் தெரியும். அது அவன்னா பெருமாள் இல்லை, அந்த வியக்திக்கு அது அதி பிரபுத்தனாகி அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதான்னு மேலே சொல்லிட்டே போகிற ஜீர்ணமே வஸ்திரத்தை போல சரீரத்தை விட்டுட்டு அவன் போகிறான் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதனால் இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதனால தான் சுவாமி தேசிகன் இந்த ஒன்றைத்தான் பண்ணணும், நாம் பிரதானமாக இதை தான் எல்லாருக்கும் அறிவிக்கணும். அது சுருக்கமாக அறிவிக்கிறது. அதுக்காக தான் விசதமாக தத்துவஞானங்கள்லாம் தெரிகிற மாதிரியா பரபக்ஷ பிரதிக்ஷேபம்லாம் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய கிரந்தங்கள் அருள்றதும் அதுக்காக தான். சின்ன சின்ன ரகசிய கிரந்தம் அருள்றதும் அதுக்காக தான். ஸ்தோத்திர பாடாதிகள் அருள்றதும் அதுக்காக தான். இதெல்லாம் வந்து சாமானிய மனுஷால் சுலபமாக வெறுமை விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் போக போக அந்த விஷயம் எப்படி சாஸ்திரியமாக அது சரி அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுக்கு. அதுக்கும் மேலே போனாக்கா இதராள்லாம் வந்து மாறி சொல்கிறாளே அதெல்லாம் நிரசனம் பண்ணி ஸ்தாபிக்கிறதுக்கு. இப்படி கிரந்தத்தினுடைய சீர்மை மேலே மேலே போயின்றது. அப்படி அதனால தான் சுவாமி தேசிகன் வானேர போமளவும் வாழ்வு அப்படின்ற ஒரே நோக்கத்தை வச்சு தான் அவர் கிரந்தமெல்லாம் பண்ணுறார். இந்த மாதிரி இருக்குமான்னா இப்போ ஒரு மாதம் இல்லை, 20 நாள் இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் பரமபதிச்சு 15 நாள் ஆகுது, ஒருத்தர் பரமபதிச்சு 15 நாள் ஆகுது. 15 நாளே இன்னும் ஆகலையோ என்னமோ, 14.5 நாள் ஆகுது. கிருஷ்ணன்னு பேர், வெளிநாட்டில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு நான் இருக்கேன்றது தெரியும், என்ன நன்னா தெரியும். எனக்கும் அவர் ஒரு வியக்தி விசேஷம் இருக்கார் அங்கே அப்படின்றது தெரியும். ஆனால் சில காலக்ஷேபம் பண்ணுறவாளோ அவளை போலையோ இல்லை சில பேர் உபன்யாசாதிகள் எங்கிட்ட கேட்குறவாளோ ஆன மாதிரிலாம் அவர் வந்து எங்கிட்ட பரிச்சயம் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் அவர் வந்து
இந்த மாதிரி ஒரு வியக்தி இருக்காருன்னு தெரியும். அவருக்கும் என்னிடத்துல ரொம்ப பிரீத்தி உண்டு இல்லை. ஆனால் அவர் அந்த மாதிரி பிரீத்தியோடு இருக்காருன்றது எனக்கும் தெரியும். அவ்வளோவே தவிர அப்பப்போ பேசுகிறதோ இல்லை இதை கேட்குறதோ அதை கேட்குறதோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. இந்த 15 நாள் அவர் பறவை வச்சு 15 நாள் ஆகுது. 15 நாளைக்கு ஒரு 5 நாள் முன்ன இருக்கும். திடீர்னு ராத்திரி என்னுடைய ராத்திரி 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். அவருக்கு பகல். அவர் 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்னா தான் இது அவருக்கு கேன்சர்னு நினைக்கிறேன். சரி, அது மாறி மாறி அது கேன்சராக இருந்தால் என்ன அது ஒன்றும் தெரியாது, அப்புறம் கடைசி சமயத்தில் தான் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. ஒரு தடவை முத்தி போய் அதை ஏதோ இது பண்ணி எனக்கு சொல்ல தெரியல அந்த மெடிக்கல் டேர்ம்லாம். 2-3 தடவை அவருக்கு சீரியஸாக அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மறுபடியும் ஏதோ சமனமாகி மறுபடியும் அது கிளம்பி அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தை 2 வருஷமாக பட்டுருக்கார். அன்றைக்கி ராத்திரி திடீர்னு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். யாரோ பண்ணுறாளேன்னு எடுத்தேன். அவர் நம்பர் கூட நான் பேர் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கல. அந்த மாதிரியான சன்னிவேசம்தான், அதுக்காக சொல்கிறேன். உடனே என்னமோ தன்னுடைய நிலைமையெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பத்னியும் உடனே அப்புறம் அதில் ஜாயின் பண்ணா. ஏன்னா இவர் பாட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கார். அப்புறம் அவளும் இது பண்ணா. நான் சொன்னேன், இந்த சமயத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்குங்க. சொல்கிறேன், அவர் ஐஷிங்கர் திருவடி, அந்த டோலகண்ணன் அமெரிக்காவில் பிரசித்தமாக இருக்கிறவர். அவருக்கெல்லாம் அவர் திருவாராதனம் பண்ணுற கோஷ்டியில் அந்த திருவாராதனம் பண்ணுறதுக்கு ஒரு நியமம்லாம் வச்சுருக்கா. அந்த நியமத்தை கடைப்பிடிக்கிறவாளுக்குத்தான் அந்த திருவாராதனை கைங்கரியத்தை கொடுக்குறதுன்னு வச்சுட்டுருக்கா. அதில் சில பேர் சோத்தியம் பண்ணுவா, அதுவே ஃபாரின் மிளாச்ச பூமி, அதில் கண்ணனா அதுக்கு ஆராதனமா அதுக்கு ஒரு நியமமானு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நாஸ்திகவாதம். ஒரு லௌகிகனாக இருந்தால் கூட என்ன, அவன் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது, நீட்டாக சாப்பிட்ணும். புரியுறதா? வைதிகந்தான் இடம் பண்ணி இலை போட்டு அதை இலையெல்லாம் சுத்தம் பண்ணி பரிசோதனை பண்ணி அப்படிலாம் சாப்பிட்றான். அது அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்படியே கையலம்பாத அழுக்கு கையோடு அவன் சாப்பிட்றான்னு அர்த்தம் இல்லை. அவன் சாப்பிட்றதுக்கு ஒரு நியமம் உண்டு. ரொம்ப கீழாக சொல்கிறேன் உதாரணம். அதனால் அவன் என்ன இது பண்ண போகிறானா, பரிசோதனை பண்ண போகிறானா, எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கும் ஒரு நியமம் இருக்குது வச்சு. அந்த மாதிரி அந்த கண்ணன் திருவாரணத்துக்கு அவள் ஏதோ நியமம் வச்சுருக்கா. அந்த நியமப்படிக்கு இருக்கிறவாள் தான் அதுக்கு சேர்த்துக்கிறா. சரி, அதில் இவர் ஒருத்தர், அதெல்லாம் தெரியும். இப்போ 2 வருஷமாக அதெல்லாம் அவருக்கு பண்ணுறதுக்கு பிரசக்தி இல்லை, உடம்பு சரியில்லை, அங்கே போய் கலந்துக்கிறதுக்கு கூட முடியாது நடக்கிற இடத்துல. ஃபோன் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட எனக்கு ராத்திரி, அவளுக்கு பகல் தான், எனக்கு இந்த டயத்தில் உங்களை பெருமாள் பண்ண சொல்லியிருக்கான்னு சொன்னேன். நான் இப்போ ஐஷிங்கராக இருந்தேன், ஐஷிங்கர்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப படுத்துறது, பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கணும் அப்படின்னு விஞ்ஞாபனம் பண்ணலாம். அதெல்லாம் நடக்கும். அவள் ஆச்சாரியனத்தினால இப்போது அவளுக்கு உண்டான ஆச்சாரியன் இடத்துல எனக்கு இந்த மாதிரி ரொம்ப இருக்குது, பெருமாள் சௌகரியம் பண்ணணும், பிரார்த்திக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறது, பிராயசித்த பிரபோதனம் பண்ணணும்னு சொல்கிறது, இன்னும் எதுவோ விஞ்ஞாபித்து ஆறுதல் தேடிக்கலாம். உடனே சொன்னேன், அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னார். ஏதாவது கஷ்டம்னா என்ன கஷ்டம், அவரால் என்ன முடியல அப்படின்னு. அவர் அந்த கண்ணனுக்கே திருவாராதனம் பண்ணுறன்னா, கண்ணனுக்கு திருவாராதனம் பண்ணுறவாள்லாம் ஆற்றுல நித்தியம் திருவாராதனம் பண்ணணும், அப்புறம் இந்த தீட்டு ஒதுங்குறவாளாக இருக்கணும் அப்படின்லாம் ஏதோ வச்சுருக்கான்னு சொன்னேன். நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுறவாளாக இருக்கணும் 3 வேளையும் அப்படின்லாம் ஏதோ வச்சுருக்கா. அந்த ரீதியில் இருக்கவர். அதனால் ஆற்றுலாம் திருவாராதனம் பண்ணக்கூடியவர். அந்த திருவாராதனத்தெலாம் இந்த சேவை சாத்து முறை அந்த மாதிரி இல்லாமல் பண்ணக்கூடிய ஆசாமி அவர். என்ன ஆச்சு, எனக்கு திருவாராதனமே பண்ண முடியலை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், சரி நீங்கள் இந்த 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 வேலையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருங்க, என்னுடைய அகாலத்தை நினச்சிட்டு அவளுடைய சகாலம்தான் அது. நான் பாட்டுக்கு சொன்னேன், இந்த அகாலத்தில் பெருமாள் என்கிட்ட உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காருன்னு சொன்னால்
என் மூலமாக ஏதோ சொல்லணும் உங்களுக்குன்னு எதிர்பார்க்குறான். அது என்னதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சரி உம்மால் திருவாராதனம் பண்ண முடியல, திருவாராதனம் பண்ண வேண்டாம், மானசீகமாக பண்ணிக்கும். ஆனால் நீர் சந்தியாவந்தனமெல்லாம் அவர் படுத்துட்டு தான் இருக்கார், முடிஞ்சால் அதான் எழுந்து போகிறார், ஏதோ பண்ணு. அதனால் சந்தியாவந்தனத்தை மாத்திரம் 3 காலம் விடாது. அதுதான் முதல் முக்கியம். சந்தியாவந்தனத்தில் அவன் தான் தேசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னு அவன் தான் அதை பண்ணால் தான் நமக்கு சுத்தம். அதுக்கு மேலே எதையும் பண்ணுறதுக்கு. அதனால் நீ சந்தியாவந்தனத்தை 3 வேளை பண்ணும். எப்படியோ படுத்துட்ட இடத்துலையே தீர்த்தம் கொண்டு அதுதான் சுச்சிர்வாப்பி அசுச்சிர்வாப்பின்னு சொல்லியிருக்குது. சுத்தனாக இருந்தாலும் அசுத்தனாக இருந்தாலும் சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணணும்னுட்டு. இதே பெருமாள் திருவாராயணத்துக்கெலாம் அப்படி இல்லை. அதனால் அதெல்லாம் விட்டு தள்ளும். அதை பண்ண வேணாம், மானசீகமாக நினச்சிக்கும். இந்த சந்தியாவந்தனத்தை மாத்திரம் பண்ணும். அதுலேயே பெருமாள் பிரீத்தனாவா, உமக்கு எது சௌகரியமோ அதை பண்ணி தருவான் பெருமாள் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இல்லை நீர் ஆடுவேர் ஓடுவேர் உமக்கு உடம்பு சரியாக கூடுன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அதனால் உமக்கு எது சௌகரியமோ அதை பெருமாள் பண்ணி தருவான். நீ சந்தியாவந்தத்தை மாத்திரம் பண்ணும். அதுக்கப்புறம் 10 நாளில் ஒரு ஃபோன். அப்போது அவள் ஆம்பியாக தான் பத்தினி தான் பண்ணான். சுவாமி நான் சமத்தோடு தான் பண்ணுறேன், அவர் பரமபதிச்சுட்டார் அப்படின்னு சொன்னான். பரமபதிச்சுட்டார் சொல்லி அதுக்கு மேலே சொன்னான். அதாவது எங்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை பரமபதிச்சுட்டார்னுட்டு. ஏன்னா இவர் என்னமோ இவரை கேட்டால் இவர் ஏதோ சொன்னார், 4 நாள் அவர் போயிட்டார் அப்படின்னு தான் லோகத்தில் சாமான்யமாக நினைப்பா. இவர்கிட்ட என்ன சொல்லலாட்டும் அப்படின்னுட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் ஃபோன் பண்ணி அவளே சொல்லி, நீங்கள் சொன்னதுலேருந்து அவர் ஒரு வேளை அன்றைக்கி அவருக்கு பகலானதுனால இன்றைக்கே 2த்தையும் பண்ணோம். இப்போது நீர் சந்தியாவனத்தையும் மாத்தியானத்தையும் அப்புறம் சாயங்காலம் சந்தியாவனம் பண்ணணும்னு சொன்னோம். நீங்கள் சொன்னதுலேருந்து அந்த 4-5 நாளும் விடாத சந்தியாவனம் பண்ணார். இது நடுவில் ஒரு நாள் ஆஸ்பத்திரி கூட போனார்னு நினைக்கிறேன். ரைட். சந்தியாவந்தனம் பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார். அப்புறம் 2 நாள் அவருக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார். அதாவது நித்தியமாக கொஞ்சம் வியாதியினுடைய குரூரம் இருக்கிறத காட்டிலும் ஒரு தெளிவாக இருந்த மாதிரி அவள் சொன்னால் நான் ஏதோ புரிஞ்சுட்டு சொல்கிறேன். அதில் மின்பின் இருந்தால் அது வேறு விஷயம். அதனால் தெளிவாக இருந்தார். அவர் எப்பவும் பகவத் தியானமாகவே இருந்தார். கடைசி சமயத்தில் நாங்கள்லாம் இவாள்லாம் துவயம் சொன்னாலா என்ன தெரியல, இல்லை அவர் சொன்னாரா தெரியல, அவர் ஏதோ சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள்லாம் துவயம் சொன்னோம். கடைசி சமயத்தில் 2 நாள் முன்னையே அவருக்கு நாம் திருநாட்டுக்கு போயிட போகிறோன்றது பெருமாள் கூப்பிட போகிறாரு தெரிஞ்சு கொடுத்து அவருக்கு. அதாவது அவருக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, இவாளுக்கும் அதை தெரிவிச்சிருக்கார். அதில் தான் ஒரு விஷயம் என்னென்ன ஆச்சரியமான விஷயம், ஆதிமூர்த்தியை கூப்பிடுன்னு சொன்னாராம். யார் ஆதிமூர்த்தி? என்ன ஆதிமூர்த்தியை கூப்பிடு என்னத்துக்குன்னா அவனோட ஏதோ சம்பாஷணம் பண்ணணும், பேசணும் அப்படின்னு. ஆதிமூர்த்தின்றது பெருமாள். இப்போ டோலகண்டனை சொல்லலாம், இல்லை மாலோலன் லக்ஷ்மி நரசிம்மனை சொல்லலாம், இல்லை அவள் ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன் பெரிய பெருமாள் ரங்கநாதனை சொல்லலாம். இதெல்லாம் இல்லாத இல்லை நாராயணன்னு பொது சப்தத்தை சொல்லலாம். எதுவுமே காணோம். ஆதிமூர்த்தியை கூப்பிடுன்னு சொன்னார். அப்புறம் என்னத்துக்குன்னா அவனோட பேசணும்னு சொன்னார். அது இது மாதிரி இருந்தது. அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து இதேத்தன் மத்தியில் ஆஸ்பத்திரியும் போனால் வந்தால் ஆற்றுல தான் பரவ வச்சார். இருக்கட்டும், ஒரு நாள் இருந்து ஆற்றுல பரவ வச்சார். அதுக்குள்ளேயும் ஒரு வேண்டியவர் சகா ஒருத்தர் போனார். அவர் திருவாய்மொழி நித்தியானுசந்தானமெல்லாம் சேவிச்சாராம் முதல் நாள் சாயங்காலம். அப்புறம் மறுநாள் காலத்தால் பரவ வச்சுட்டார். அதெல்லாம் கேட்டுருந்தார். இதெல்லாம் இருந்தால் சரி. இப்போ பாருங்கள், இதில் எதுக்காக இதை இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் பாருன்னு சொன்னன்றத்தில் சொன்னமே அதை ஞாபகப்படுத்தின்றா தெரியும். என்ன வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் அப்படின்னு சொன்னேன். அந்த வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் சொல்லச்சே ஆழ்வார் என்ன பண்ணார், 10 பாசுரத்துலேயும் ஆழ்வார் பெருமாளை பற்றி நினைக்கிறார். பராங்குஷ நாயகியா ஊரார்லாம் என்ன பண்ணுறா, பழிக்கிறவள்லாம் இது ஒரு பைத்தியம், எதையோ போகாத ஊருக்கு எதையோ நினச்சிட்டு அவன் பெருமாள் நினச்சிட்டு பெருமாள் குணத்தை இவ எப்படி நினைக்கிறாளோ அந்த குணத்தெலாம் அவளும் சொல்கிறா. தூஷிக்கிறவாளும் கொண்டாடுறவாளும் இப்படிலாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணால் கூட பெருமாள் இறங்கலையே,
நன்னா அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு இவாள். ஆக மொத்தத்தில் ஆழ்வார் பெருமாளே தான் தீர்மானமாக அனுபவிக்கிறார் அந்த குணத்தில். பழிக்கிறவா அந்த குணத்தையே சொல்கிறார், இவளுக்காக இறங்குறவாள் அந்த குணத்தையே சொல்கிறா. அதனால் வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம்னு சொன்னால் அது பார்த்துட்டோம். அது ஞாபகத்துக்காக இப்போ சொன்னேன். அதில் ஆரம்பிக்கச்சே மாசரு சோதியன் செய்ய வாய்மணி குன்னத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே. ஆழ்வார் ஆதிமூர்த்தின்ற பதம் அங்கே பிரயோகப்படுத்தியிருக்கார். இவர் இந்த உபன்யாசம் கேட்கல, நான் இவருக்கு இந்த உபன்யாசம் அனுப்பக்கூட இல்லை. இவர் கேட்குற லெவலில் இருக்காரான்னு எனக்கு தெரியாது. இதை பற்றி இந்த உபன்யாசம் அவர் ஆதிமூர்த்தியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிருக்கார். அதாவது சரீரம் உழறத்துக்குள்ளேயும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறான். அது கடைசி சமயத்தில் இருந்தால் மற்றவாளுக்கெல்லாம் அது தெரியாது. அருகில் இருந்தாருக்கு தெரியாத போனால் கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான்னு சொன்னேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு நன்னா தெரியிற மாதிரியே, அதுக்கப்புறம் கடைசி சமயத்தில் தான் இன்னும் பூர்ண ஞானம் வரும். நான் புத்தா பிரதிபுத்தா அதி பிரபுத்தா, அதான் பிரபுத்தா அதி பிரபுத்தான்னு அது வரும். அதுக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சம் வந்ததே இங்கே ஆதிமூர்த்தியை கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம், ஆழ்வார் பிரயோகப்படுத்தின பதம் இது. சாதாரணமாக ஆதிமூர்த்தின்னு நாமெல்லாம் பெருமாளை சாதாரண விவகாரத்தில் சொல்கிறதே கிடையாது. யார் சொல்கிறாலோ தெரியாது, அது எனக்கு தெரியாது, பொதுவான வழக்கம் இல்லை. அந்த சப்தத்தை சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அந்த ஆதிமூர்த்தியை நாடியே இருக்கிறவாளுக்கெல்லாம் வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம்னு கொண்டு முடிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட பாக்கியசாலி. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சாஸ்திரங்கள் அவ்வளோ துல்லியமாக நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை இந்த மாதிரி எத்தனை மகான்களுக்கு வந்திருக்குதோ, இவர் விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்சதுனாலையும் அதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்திருக்கோம். அவர் வெளிநாட்டில் இருக்கவர் தான், சாதாரணமாக இருக்கவர். சாதாரணமான நாஸ்திகர்லாம் இல்லை, ஆஸ்திகர் தான். ஏதோ தான் கண்ணனுக்கு ஆராதனை பண்ணுறது தான், சந்தி சாவித்திரி அதெல்லாம் தெரிஞ்சவரையில் பண்ணிட்டு இது ஆற்றுல பெருமாள் திருவாராயணம் பண்ணிட்டு சாப்பிட்றவர் தான், உத்தியோகத்துக்கு போகிறவர் தான். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட விசேஷம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமி தேசிகன் அவருடைய பிரயத்தனமே எல்லாரும் வைகுந்தத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக அந்த வழியை சாதிக்கிறார். அந்த மாதிரி இருக்கவாளுக்கு இந்த இவர் ஒரு உதாரண புருஷராக இருக்கார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கார். பெருமாள் காட்டுறான் இவர் மூலமாக அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசி.